பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை இயேசு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதனால்தான் அதில் இந்த காரியத்தில் 35வது வசனத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, கவனமாக கேளுங்க. இயேசு நமக்கு என்னெல்லாம் ஓமை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 28வது வசனத்தில் இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர் எல்லோரும். இப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு வீடை கட்டுறான், ஒரு மனுஷன் ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறான், ஒரு மனுஷன் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான், ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்கான சில காரியங்களை அவன் தீர்மானித்திருக்கிறான். அப்படின்னா அவன் கட்டும்போது அஸ்திபாரம் போடுகிறான், அந்த காரியங்களை அவன் உருவாக்குகிறான், ஒரு காரியத்தை அவன் துவங்குகிறான். அதை துவங்கினவன் முடிக்க திராணி இருக்கா என்பதை அவன் என்ன பண்ணணும்னா, 30வது வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கட்ட தொடங்கி அதை துவங்கினதுக்கு அப்புறம், ஒரு வேலையின் காரியத்தை துவங்கினதுக்கு அப்புறம், ஒரு பிஸ்னஸை துவங்குவதற்கு முன்பதாக அதை என்ன பண்ணணும்னா, தனக்கு அந்த பிரயாசம் இருக்கா, அதை முழுவதுமாய் கட்டி முடிக்க நமக்கு திராணி இருக்கா, அதனால் நம்மளால் முடியுமா என்பதை அவன் யோசிக்க வேண்டும், அவன் கணக்கு பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த மனுஷன் கட்ட துவங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனால் என்று சொல்லி தன்னை பார்க்கிற எல்லோரும் பரியாசம் பண்ணுவார்கள் என்று அவன் அறிந்து என்ன பண்ணணும், அதற்கு முன்பதாகவே அவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். 30வது வசனம் சொல்கிறது, அவன் உட்கார்ந்து செலவு எவ்வளோ ஆகும், என்ன ஆகும் என்பதை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. கணக்கு பார்க்கணும், அதை உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனமாய் கேளுங்க. காதுள்ளவர்கள் கேட்க கடவன். நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குவது முக்கியம் அல்ல, அந்த காரியம் கட்டி முடிக்க முடியுமா, ஒரு வீடு கட்டி முடிக்க முடியுமா, ஒரு திருமணத்தை சரியாய் நேர்த்தியாய் முடிக்க முடியுமா, ஒரு காரியத்தை அந்த பிஸ்னஸை நம்ம சரியாக கட்டமைக்க முடியுமா என்பதை முதலாவது துவங்குவதற்கு முன்பதாகவே உட்கார்ந்து அதற்கான நேரம், செலவு எல்லாவற்றையும் நம்மளால் பண்ண முடியுமா என்பதை கணக்கு பார்க்க வேண்டும். நம்ம அறிவாய் யோசிக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லியிருக்கிற ஆலோசனை. இது இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை எடுப்பதற்கு முன்பதாக, ஒரு காலேஜில் சேர்வதற்கு முன்பதாக, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுவதற்கு முன்பதாக, இதை நம்மளால முடிக்க முடியுமா, இந்த சப்ஜெக்ட் நமக்கு சரியானது தானா, இந்த வீடை நம்மளால கட்டி முடிக்க முடியுமா, நம்ம கையில் பண வசதி இதுக்கு தகுந்தா போல இருக்கிறதா, நம்ம வீட்டில் இந்த திருமண காரியத்தை எடுத்திருக்கிறோமே, இந்த காரியத்தில் நம்ம கையில் பணம் சரியா இருக்கிறதா, எவ்வளவு செலவு செய்ய வேண்டும். அப்போ ஒரு மனிதன் நீங்கள் எதை துவங்கினாலும் அதை செய்வதற்கு முன்பதாக உட்கார்ந்து வீட்டாரோடு கணக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 31வது வசனத்தை பாருங்க, அதுலயும் அப்படிதான். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகும்போது தாங்கிட்ட இருக்கிற ஆட்களும் பலமும் கரெக்டா இருக்கா, அந்த எதிரியானவர்களோடு கூட நம்ம சரியாய் நம்ம யுத்தம் பண்ண முடியுமா என்பதை நாம பார்க்கணும் அப்படின்னு வேதம் இன்றைக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சாதாரணமாக நமக்கு போதிக்கல, உணர்வோடு சில காரியங்களை எச்சரிப்போடு கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா பாருங்க, நம்ம உடனே ஒரு காரியத்தை எடுக்கிறோம், முயற்சி எடுத்து நம்ம ஒரு காரியத்தில் இறங்கிடுறோம். அது சரியா நடக்குமா, நடக்காதா, நம்மளால முடியுமா, முடியாதா, அதை குறித்துதான யோசனையும் திட்டமும் நம்ம கிட்ட இல்லாதனால தான் பல சூழ்நிலைகள் நம்ம தோல்வி அடைகிறோம். அதனால தான் இயேசுவே இந்த வேளையில சொல்லுகிறார், நீங்கள் கூட்டாக உட்கார்ந்து, அதாவது உங்க வீடுகளில் நீங்கள் கணவன் மனைவியா இருந்தா, பெரியோர் இருந்தா, எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை நம்மளால கட்டி முடிக்க முடியுமா, இந்த திருமணத்தை ஒழுங்காய் முடிக்க முடியுமா, இந்த காரியத்தை நம்ம செய்து கட்டி இந்த வேளையில நம்ம சாட்சியாய் வாழ முடியுமா என்பதை எல்லாம் உட்கார்ந்து நாம் கவனிக்க வேண்டும். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்ன்ற ஆலோசனை உட்கார்ந்து கேளுங்க. ஸோ எல்லா இடங்களில நம்ம உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது, வீட்டாரோடு பேச ஆரம்பிக்கும் போது ஆலோசனையில் காரியங்கள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகளை விதமாய் வசனம் சொல்கிறது. நீங்கள் யோசித்து செயல்படும்பொழுது அதில் குறைகள் தெரியும், அந்த இடத்துல என்ன நிறை இருக்கிறது, நம்மக்கிட்ட எவ்வளோ திராணி இருக்குது, எவ்வளோ மனுஷர்கள் இருக்காங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியாது என்பதை திட்டமாய் தெளிவாய் நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஏதோ தானோ என்று புறஜாதியை போல நாம் எல்லாத்துலையும் இறங்கிடக்கூடாது, எல்லாத்தையும் பெருமைக்கு செஞ்சிடக்கூடாது. நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி எப்படி முழங்கால் படிட்டு
ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையும் நம்ம கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார், உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால் அந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாக உன் வீட்டாரோடு அமருங்க, ஆலோசனை பண்ணுங்க. உன்னோடு கூட இருக்கிற ஞானிகளோ உன்னோடு கூட இருக்க பெரியவர்களோ யாரையோ ஒருத்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போனார்களே. இந்த வேளையில் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இருக்கிறவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே, பரியாசம் பண்ணுவாங்களே. இந்த 30வது வசனத்தில் சொல்லுகிறது, அவனால் அதை கட்ட முடியல, அவனால் அதை செய்ய முடியல, அவனால் திராணி இல்லைனா சுற்றி இருக்கிறவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். அதற்கு இடம் கூடாதுங்கள். அதுக்கு தான் பரியாசம் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஜனங்க வந்து நம்மளை கை நீட்டி பேசி சிரிப்பதற்கு முன்பதாகவே நம்ம வீட்டாரோட நம்ம ஜனங்களோட நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு கூட நீங்கள் ஆலோசனை பண்ண வேண்டும். ஆலோசனை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. நீங்கள் திட்டம் பண்ணுங்க. உங்கள் கையின் இருப்பை பாருங்க, உங்கள் கையினுடைய பலத்தை பாருங்க, உங்கள் வீட்டாரோட ஜனங்களுடைய பலத்தை பாருங்க. ஆமென். ஸோ அதுதான் வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டிருப்பீங்க, நிச்சயமா அதன்படி செய்வீங்க விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் சொன்ன ஆலோசனைப்படியே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்வதற்கு முன்பதாக ஏசப்பா ஆலோசனை பண்ணி திட்டம் பண்ணி அதில் இறங்கும்படியாக கர்த்தர் எனக்கும் என் சபையார்களுக்கும் ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்ட யாரானாலும் சரி ஆண்டவரே அவர்கள் வீட்டாரோடு அமர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்ய அவர்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லா வியாதி பலவீனம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் சரீரத்தில் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.